மிதுன ராசி அன்பர்களுக்கான சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் 138 நாட்கள் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்கிறார். வக்ரகதியில் பயணமாகும்போது உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய பிரச்சனையை ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பண வரவு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தனவரவு தாராளமாக இருக்கும். அதே போல் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சில அலைச்சல்களையும் பயணத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலைமை இருக்கும். அதனால் நீங்கள் சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் தியானம் செஞ்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த மனக்குழப்பமெல்லாம் நீங்கும், மன நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய முடிவுகள் எதாக இருந்தாலும் நீங்கள் தீர்க்கமாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தியானம் செய்கிறது மிகவும் சிறப்பு. தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இடமாற்றம் அலைச்சல்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 138 நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு டீ காஃபி இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அன்னதானம் ஒரு 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 நேரம் சாப்பாடு அல்லது ஒரு டிஃபன் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கள கூட வச்சு நண்பர்கள் போல் பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கும்போது மாமியார், உங்களுடைய மாமியார் வகையில் தந்தை தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தினரையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையுமே நீங்கள் உடனே வாய் விட்டு இதுதான் நடக்கும் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டாம். டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். குழந்தைகளிடையே மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. அவங்களோட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள பார்க்கும்போது அதில் அப்படியே மறந்துடுவீங்க. அப்போ குழந்தைகள் வழியே உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவீங்க. ஆகவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதே போல் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 138 நாளைக்கு உங்களுடைய தொழிலில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கிற தொழிலாளர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு அவங்களுக்கு உங்களுடைய நீங்கள் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அன்னதானம் செய்கிறது அல்லது டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.